ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஐபி டெக்கர்லேருந்து பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக நீங்கள் எப்படி வீட்டில் கேர்லன் மேக் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக தெரிஞ்சிருவீங்க. ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்டு மாலையோட ப்ரைஸும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த மாலை எப்படி கட்டுறாங்க அப்படின்றத பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்களும் அந்த வீட்டிலே ஈஸியாக கேர்லன் வந்து அழகாக நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியும். அண்ட் வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க போகலாம் அந்த இடத்துக்கு. வீடியோ எடுக்கிறியா? ஆமாம் நண்பா, வீடியோ போயிட்டுருக்கு. நண்பா, நீங்கள் என்ன போடுறீங்க? இது பேர் என்ன பேர்? இது கொஞ்சம் உங்களை வீடியோவில் காட்டிக்கலாமா? இதுதான் நம்ம நண்பர். எம்டி பைக் வச்சுருக்காரு. ரேப் சிங்கரு. நல்லா கேர்லண்டு மேக் பண்ணுவார். அவரோட ஐடி வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். நோ ஆடியா கட்டு எல்லாமே அப்படியே ஃபுல்லாகவே இருக்குது இன்றைக்கி. பாருங்க எப்படி கேர்லன் எப்படி எடுத்து நல்லா பாருங்க எப்படி ஒவ்வொரு பூவா எடுத்து வைக்கிறாங்க. பாருங்க, இவர் தான் எங்களோட அண்ணன். எப்படி இவ்வளோ அழகா அந்த ரவுண்டை கிளியர் பண்ணுறாரு பாருங்க. ஒவ்வொரு பூவா எடுத்து வச்சு அழகா பாருங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க எவ்வளோ அழகா. அவ்வளோதான். ஸோ நான் வீடியோ பாதையில் வந்துட்டேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மாலை எண்டோட ஃபினிஷிங்கில் நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக காட்டுறேன். அவர் போட மாட்டாரு. என்னைக்காவது ஒன்றா வாங்கி போடுவார். சரக்கு சாப்பிட்டா மட்டும் தான் கோயில் மேக்ஸிமம் போடுவார். மஞ்சள் மட்டும் வாங்கி பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம நண்பர். எவ்வளோ அழகாக மேக் பண்ணுறாரு பாருங்க. டேப் எவ்வளோ அழகாக. ரிப்பன் நிறைய பேர் வந்து ரிப்பன் எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. ரிப்பன் எவ்வளோ அழகாக வைக்கிறாரு பாருங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையாங்க. ஸோ ஹவு டு மேக் கேர்லண்ட் அட் ஹோம், அதுதான் இந்த தலைப்பு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ அழகாக மேக் பண்ணுறாங்க அப்படின்றத. அண்ட் எண்டு வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். டேப் எவ்வளோ அழகாக வைக்கிறாங்க பாருங்கள். நண்பா, இந்த மாலை எது எதுக்கு யூஸ் ஆகும்? இது எல்லா சுபகாரியங்களுக்கும் இந்த மாலையை பயன்படுத்தலாம். காதுகுத்து, கல்யாணம், சடங்கு, எல்லா விசேஷங்களுக்கும் இந்த மாலையை வந்து பயன்படுத்தலாம். சரி நண்பா. இந்த ப்ரைஸ், இந்த கேர்லனோட ப்ரைஸ் வந்து என்ன கோட் பண்ணுறீங்க நீங்கள்? ஃபைனலாக இங்கே வந்து ஒரு அழகான குண்டு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் வந்து அந்த மாலையோட சுங்குன்னு சொல்லுவாங்க. நம்ம கீழே வந்து ஒன்று ஜாடுற மாதிரி போடணும். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த மாலையோட ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அடி வரும். ஒரே பாடுறேன். எப்படி வைக்கிறாங்க பாருங்க வீடியோவில். டிசைனிங். அந்த கேர்லன் வேற, அது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பாட்டில் வைக்கிறாங்க. இந்த கேர்லன் வந்து ரிப்பன் மட்டும் வைக்கிறாங்க. எவ்வளோ அழகாக வைக்கிறாங்க பாருங்கள். மதைக்கு உள்ள வைக்கணும். நம்ம நண்பர் வந்து இதில் ஸ்பெஷலிஸ்ட்டு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தயவு செஞ்சு அழகாக வீட்டிலே நீங்கள் ஹோர்ல மேக் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ எடுத்து போகிறது மூலமாக நிறைய எதிர்ப்புகள் வருது. ஏன் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போகிறீங்க, இது மூலமாக நமக்கு ஆர்டர் வராமல் கூட போகலாம் அப்படின்றது. ஆனால் ஒரு சில அறக்குறையாக தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக அவங்க வீட்டில் கற்றுக்குருவாங்க இல்லையா? கொஞ்சம் சரியில்லாமல் வருது ப்ரோ. சாரி ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. கொஞ்சம் சரியில்லாததாக வருது. அதனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியும், எக்ஸ்போர்ட் கம்பெனி வந்து ஆரஞ்சு கலர் ரோஸ் யூஸ் பண்ணுறாங்க. விளாண்டுட்டு இப்போ உங்கள் ஊரில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 மேட்ச் ஜெயிச்சிட்டா. மாற்றி மேட்ச் இல்லை 110 ரன் அடிச்சான். 40 ரன் எடுத்து கொடுத்தான். சரி, நான் பேசுனான்மா, நீ பேசு. பேசு. இவர் தான் நம்ம நண்பர் பாலா. இவர் வந்து என்னோட நேம் தான் வச்சுருக்காரு. உளி சுத்தியில் எப்பயுமே சிவப்புக்குள்ளே வச்சுட்டு தான் இருப்பார். செதுக்காப்பில் தான் நம்ம பாண்டியண்ணன். அவர் திருவிழாவுக்கு போயிட்டு வந்து என்னோட விரதத்தை கலைச்சிட்டாரு.
சிக்கன் வேணாம்னு சொன்னேன், அள்ளி வச்சுட்டாரு. எல்லாமே பண்ண பாருங்க, அழகா கிருட்டு இன்னொரு குண்டு தான். இது வந்து ஸ்பெஷல் குண்டு. இந்த குண்டு எதுக்கு தேவைப்படுதுன்னா, அங்கே ஒரு மாலை போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த டேப் வச்சு போகிற மாலைக்கு யூஸ் ஆகும். எவ்வளோ அழகாக ரிப்பன் வைக்கிறாங்கன்னு வீடியோவை பாருங்கள், நல்லா பாருங்கள். எடுத்து மடக்கி அவ்வளோதான், ஈஸி தான். மாலை மோல்டிங் அப்படின்றப்ப 2 தலைநார் டேப்பு நம்ம எடுத்து இந்த மாதிரி முடி போட்டுருணும். அப்போனா தான் மோல்டிங் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா இந்த மாதிரி தலைநார் டேப் எடுத்து நம்ம முடி போட்டுருணும். நாரெல்லாம் கட் பண்ணி விட்டு இப்போ போகுமா இல்லை இந்த மாதிரி டைட் பண்ணுறது மூலமாக அந்த ரோஸ் இருந்தாலும் அந்த கேப்பில் நம்ம எடுத்து நாளைக்கு போகுமா ஜிம்முக்கு டீச்சிங் அப்படின்றது வந்துடுது. வீடியோ பாருங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அந்த தலைநா டேப்பை வந்து நம்ம கட் பண்ணணும். அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. தலைநா டேப்போட ஒரு நாரும் வைக்கணும் அப்படின்றத உண்மை. பாருங்களே, வீடியோ கட் பண்றாரு பாத்தீங்களா, இந்த மாதிரி தலைநா டேப் மட்டும் கூட வச்சுக்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா ஜாயின் பண்றாருன்னு அப்படின்றத பாருங்க. முடி கரெக்டா விழுந்தா மட்டும் தான் ஜாயிண்ட் கரெக்டா உட்காரும். அவ்வளோதான், மாலை முடிஞ்சு விட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே வந்து சுங்கு ஜாயின் பண்ண போகிறோம். அது வீடியோவில் அதையும் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் இவர் வந்து ஸ்பெஷல் குண்டு. இவரை வந்து கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணியானா. இவர் வந்து ரேப் சிங்கர் பாடுவார். இப்போ ஒரு பாட்டு கேட்கலாமா நண்பா? பாட்டு பாடு நண்பா, ப்ளீஸ் நண்பா. ஒரு 2-3 லைன் பாடு நண்பா. சும்மா பாடு நண்பா. உனக்கு இப்போ எது நீ வச்சிருக்கிறதுல ஒரு ட்ரெண்டிங்கான சாங் ஏதோ அதை பாடணும்பா. சும்மா பாடு நண்பா. இப்போ சும்மா பாடு. நம்ம நண்பர் இப்போ பாட்டு பாடுவார், நல்லா கேளுங்க. முடிச்சுட்டு பாடுவார். கொஞ்சம் கூச்சத்தில் ஆளுங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் இதில் இருக்காரு, ஷையாக இருக்கு அவருக்கு. முடிச்சுட்டு உங்களுக்கு ஸ்பெஷலாக லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு சாங் இருக்குது, அதையும் மறக்காமல் பார்த்துட்டு போங்க. பார்த்தீங்கன்னா கேர்லன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கேர்லோட ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. இந்த கேர்லோட ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட்டு ஒரு பேரோட விலையை நம்ம சொல்கிற ரேட் என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு இங்கே எவ்வளோ அழகாக ஜாயின் பண்ணுறாரு பாருங்க. இவ்வளோதான் ஈஸியாக தெரியல. அடிச்சு ஏற்றி அவ்வளோதான், ஜாயின் பண்ணியாச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜால்ரா வருதா ப்ரோ? இங்கே பாருங்க ஃபைனல் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. அப்படியே நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனாக காட்டேன் பாருங்க. மாலை ரெடி ஆகிடுச்சு. கீழே மட்டும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஜால்ரா ஒன்று வரும். இதை மட்டும் நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டு மாலையோட ஃபினிஷிங் பார்க்கலாம். இப்போயே பார்த்தா அவங்களுக்கு தெரியும் மாலை எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குன்னு. ஸோ நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி பண்ணலாங்க. அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நான் உங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க தெரியும். நான் உங்களுக்கு ஏன் கட் பண்ணி போட்டேன் அப்படின்னா, இங்கே இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ டியூட்டி முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா கேரல் மேக் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தினால தான் உங்களுக்கு கட் பண்ணி போட்டேன். ஸோ நம்ம நண்பர் வந்து பார்த்தோன்னா ஃபைனலாக ஒரு ரேப் சாங் பாடுவார். அது வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா தான் அந்த ரேப் சாங் என்ன பாடுறாரு அப்படின்றது உங்களுக்கு கேட்கும், புரியும். எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்றத, சரி எவ்வளோ சாங் நல்லா இருக்குது அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு மாலைக்கான குண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதுதான், இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப் மட்டும் ரிப்பன் மட்டும் வச்சு போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மாலைக்கான இது. அந்த ரிப்பன் மட்டும் வச்சு போட்டதுக்கான மாலையும் முடிந்து விட்டது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அஜித் நண்பர். இவர் தான் வந்து அஜித் பேர் வச்சு எல்லாமே ஹேண்ட்ஸமாக தான் இருப்பாங்க. சரி நண்பா, இது என்ன மாலை மேக் பண்ணுறீங்க? பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போட்டுருக்கா, பரவாயில்ல, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கொடுப்போம். ஓகே ப்ரோ. இந்த மாலை ப்ரைஸ் பார்த்தா 1000 ரூபா வரும். நாங்கள் ஆனால் கோயிலுக்கு நாங்கள் ஃப்ரீயாக போட்டுருக்கோம், போட்டு முடிச்சு சொல்கிறோம் பாருங்கள். ஸோ இவர் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அது இங்கே கம்பெனியில் இருக்க பூவை வந்து பூவை எடுக்க மாட்டார். எப்பயுமே இவர் வந்து காசு கொடுத்து தான் பூ வாங்கி மாலைக்கு சாமிக்கு போடுவேன் அப்படின்ற ஒரு இதில் இருக்கார். எப்பயுமே இப்படி தான் பண்ணுவார். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாலை வந்து இவர் பேக்கிங் தான். நம்ம மாலை எவ்வளோ அழகாக மேக் பண்ணுறாரு பாருங்க.
இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100% கேர்லன் மேக் பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு 50% வந்து பாஸ் பண்ணிட்டாரு. பாருங்க எவ்வளோ அழகாக ரிப்பன் வைக்கிறாரு பாருங்க. இப்போ நீங்களும் இதே மாதிரி ரிப்பன் அழகாக வைக்கலாம். ஸோ பொறுமையாக வைக்கங்க பாருங்கள். ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேர்லன் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய ஆர்சிபி ஃபேன் இவர். நம்ம ஆர்சிபி ஜெயிச்சதை பற்றி ஏதாவது சொல்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? அடுத்த ட்ரிப் என்ன வருவீங்களா? ஈஸியால கப் நம்மதே வா. பாருங்க இங்கே வந்து இவர் தான் எங்களோட பிரகாஷ் அண்ணன். ரொம்ப நல்லவர். மாலை எவ்வளோ அழகாக மேக் பண்ணுறாரு பாருங்கள். ஷார்ட் பீரியடில் அழகாக எப்படி மாலை மேக் பண்ணணும் அப்படின்ட்டு அழகாக கற்றுக்கிட்டாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாசக்கால் மாலை எல்லா மாலையுமே இப்போ மேக் பண்ணுவார். ஸோ இது மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஐடியா ஃபாலோ பண்ண. ஸோ ஒவ்வொரு ரோஸாக எடுத்து அந்த ரவுண்டை கிளியர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஓர்ஸ் வந்துடும். ரவுண்டை மட்டும் கிளியர் பண்ணால் போதும். மறுபடியும் ஒரு எத்தனை அடி நண்பா அது? இது 1.25 அடியில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கேர்லன் மேக் பண்ணுறாங்க. எத்தனை வயசு குழந்தைக்கு? 3 வயசு குழந்தைக்கு வந்து மாலை மேக் பண்ணுறாங்க. வீடியோவில் பாருங்கள். ஆரஞ்சு ரோஸ் எப்பயுமே ஆரஞ்சு ரோஸ் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ 1.25 ஃபீட் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து தலையோட லென்த்தை பிடிக்கணும். 1.25 ஃபீட் அப்படின்னா தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷம் வச்சா போதும். ஒரு பத்தி வச்சா போதும். நான் ஜிம்முக்கு போனது கம்மி தான் இருக்கு. 2 மாதம் போவேன், 4 மாதம் போக மாட்டேன். அவ்வளோ இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தங்கமான மனுஷன். நிறைய அவார்ட்ஸ் வச்சுருக்காரு. கோல்டு மெடல்லாம் நிறையா வச்சுருக்காரு. கண்டிப்பாக அவர் ஒரு நாள் வீடியோவில் பார்ப்பீங்க. அவர் வீட்டுக்கு போய்ட்டு ஒரு நாள் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தோன்னா இது பிஸ்னஸ் ஐடினால இதில் ஒரு அளவுக்கு இன்டர்வியூ பண்ண முடியாது. நம்மளோட மிஸ்டர் ஸ்பைடர் சேனலில் வந்து கண்டிப்பாக அவரை பற்றி ஒரு நாள் வரும். காட்டணும்பா லைட்டாக 8 பேக் பாருங்கள். ஜிம்முக்கு போகிறாரு, கிரிக்கெட் விளாட்றாரு, கபடி விளாட்றாரு, அத்லெட்டிக்கு எல்லாமே இந்த வெயிட் தூக்குறது போகிறாரு. சரியான டேலண்ட்டுங்க அவரு. நம்ம நண்பர் வந்து சூர்யா அவரு. சூர்யா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டான டைப் இவரு. மாலை இன்னும் வந்துட்டா அவ்வளோதான். வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தார், 2G இருந்தார். இப்போ எல்லாம் நம்ம 5Gயில் இருக்கோம். ஆனால் இப்போ வந்து இவர் 6G மாட்டார். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மொபைல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, படம் பார்ப்பாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கதை கேட்பார். கதை கேட்டுக்கிட்டே கிரிட்டுன்னு சுற்றுவார். வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பன் மாலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அதை வந்து நம்ம அந்த மோல்டிங் பண்ணுறோம், அதை எப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு எப்போயுமே தலைநாட்டு டேப்பை வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக பண்ணிட்டு நல்லா 2 முடி கூட போட்ட பின்னாடி பாருங்கள் பண்ணுறாரு பாருங்கள். அந்த 2 முடி போட்ட பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பனை கட் பண்ணி விட்டுருணும். கட் பண்ணிவிட்டு நேராக இருக்கா பார்க்கணும். கீழே அந்த ஏற்றி இறக்கமாக இருக்கிற பட்சத்தில் அதில் ஒவ்வொரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு லைன் நம்ம எடுத்துருந்தது தான் நல்லது. ஸோ ஃபைனலி ஜாயின் பண்ணுறாரு. நல்ல டைட்டாக எவ்வளோ இருக்க முடியுமோ இருக்கீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படி சுங்கு மட்டும் தனியாக உருவிக்கணும். அந்த இடத்துல கேப்பாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜாயின் பண்ணிட்டாரு. ஒரு வழியாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுங்கு வந்து ஜாயின் பண்ண போகிறாரு. இது பேர் குண்டு சொல்லுவாங்க. ஃபைனலாக நம்ம வந்து இந்த ரிப்பன் மாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குண்டு வந்து ஜாயின் பண்ண போகிறோம்.
அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலை முடிய போது கீழே சுங்கு அந்த சுங்கு ஜால்ரா ஒன்று வரும், அது வந்து வாங்குறதுக்கு போயிருக்காரு நம்ம நண்பர். பாருங்கள் இவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எப்படி கேர்லன் மேக் பண்ணுறது ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே. பார்த்தீங்கன்னா 1.25 வந்து ஒரு துண்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அது 1.25 தான் நம்ம பார்ட்ரு. ஸோ மேலேகளே க்ரீன் கலர் டேப் வச்சுட்டு நடுவில் ஆரஞ்சு, ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சுங்கு வரும். அவ்வளோதான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீட் அண்ட் கிளியராக கேர்லன் வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி உடனே நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்தது மூலமாகவும் நீங்களே எப்படி கேர்லன் மேக் பண்ணுறது அப்படின்றத வீட்டிலே ஹவு டு மேக் கேர்லன் அட் ஹோம் அப்படின்றத சர்ச் பண்ணிங்கன்னா வரும். நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியடில் ரோலிங் செட்டு, எவ்வளோ அழகாக ரோலிங் செட்டு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா எவ்வளோ நாளில் இந்த மாலை போட்டு பழகிருக்கீங்க? கம்மியான நாள் தான்பா. ஒரு ஆரை பிடிச்சி மாலைலாம் போட மாட்டேன். ஏதாவது ஒரு நாள் சொன்னால் எடுத்து போடுவேன். ஓகே ஓகே. ஒரு 2 மந்த்தாக போடுவீங்களா இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தே தெரியுமா அதை பற்றி? எப்போ இந்த கேர்லன் மேக் பண்ணுறீங்க? இப்போலாம் ஏதாவது ஒரு டைம் போடுவேன். ரெகுலராக போட்டதில்லை. ஏன் ஃப்ரீயாக இருக்க டைம் போட்டு பழகுங்க. பாருங்கள், அப்போ அது மாதிரி நீங்களே வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா போட்டு பழகுங்க. தனியாக அதுக்கெலாம் கிளாஸ்லாம் யாரும் போகாதீங்க. இப்போ நாம் எப்படி கேர்லன் மேக் பண்ணுறோம் அப்படின்னா வீடியோவில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி பார்த்துருக்கீங்க. இப்போ நான் எப்படி கேர்லன் மேக் பண்ணுறேன் பாருங்கள். ரோலிங் கேர்லன் எப்படி மேக் பண்ணுறது வீடியோவில் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பூவாக எடுத்து அழகாக அதுக்கு நேராக அந்த ஓர்ஸ்க்கு நேராக வச்சுட்டு சுற்றணும். அதுக்கடுத்து இன்னொரு பூ எடுக்கிறோமா அந்த ஓர்ஸ்க்கு நேராக வச்சுட்டு சுற்றணும். மறுபடியும் அது மாதிரி அந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வெளியே போகக்கூடாது. அந்த கரெக்டான அந்த ஷேப்லேயே அந்த ரவுண்டு கட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். அந்த ரவுண்டு கட்டிக்கிட்டே வர்றதும் பட்சத்தில் அவங்களுக்கு அந்த ஷேப் வந்து வந்துடும். இதே மாதிரி பவுஸ் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டேன். ஹலோ நண்பா எத்தனை வருஷம் வச்சா? இன்னைக்கு கூட நைட்டு வருவேன். இங்கே ஏதோ மணியாரம் பட்டி இருக்காங்களா? நல்லா என்னன்பா அதுக்கு போகிறப்ப டைமிங் வச்சுக்கோ. மாலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ரிப்பன் மாலை இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய மாலைக்கு என்ன ப்ரைஸ் பண்ணோமோ அதே தான். ஸோ பேராக வாங்கினீங்க அப்படின்னா 800 அண்ட் சோலோவாக வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா 500 ரேஞ்சில் வரும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக முடிஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேக்கிங் வீடியோ எப்படி பண்ணுறது அப்படின்றது டெய்லியுமே அப்டேட்டாக வரும். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.